வால்பாறை அருகே மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி ஜெயபால் தம்பதியர் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகிலுள்ள கல்லார்குடி மலைவாழ் கிராமத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் தெப்பக்குளமேடு என்ற இடத்தில் குடியிருப்புகளை மாற்றிக்கொள்ள வனத்துறையிடம் மலைவாழ் மக்கள் அனுமதி கேட்டனர். ஆனால் வனத்துறையினர் இடம் தர மறுத்துவிட்டனர். இதனையடுத்து ராஜலட்சுமி என்ற பெண் தன் கணவர் ஜெயபால் உதவியுடன் போராட்டம் நடத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்தார். இதனைத் தொடர்ந்து வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் குடியிருக்க அனுமதி வழங்கி 23 குடும்பங்களுக்கு தெப்பக்குளமேடு பகுதியில் பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் 75வது குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் பரிந்துரையோடு ராஜலட்சுமி ஜெயபால் தம்பதியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளனர். இந்த வெற்றியை ஒட்டுமொத்த மலைவாழ் கிராம மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுவதாக ராஜலட்சுமி தெரிவித்தார். மக்கள் 25 குடும்பத்துக்கும் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறேன். அந்த பட்டா கிடைச்சதில் எங்கள் மக்களும் இப்போ நல்லா இருக்காங்க. அந்த கிராமமாக நாங்கள் ஒரு முன்மாதிரி கிராமமாக வச்சுருக்குறோம். எங்களுக்கு நாங்களே முயற்சி பண்ணி ரோடும் போட்டுக்கிட்டோம். டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க. அங்கே போகிறது எனக்கும் பெருமையாக இருக்குது. இது என்னோட வெற்றியாக பார்க்காம என்னோட ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசுக்கும் அப்புறம் எங்களை கூப்பிட்டுருக்கிற ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.